நான் எப்படி ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறேன். எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் அப்படின்னு நான் முடிக்கிறேன். சென்டென்ஸ் கரெக்டானு தெரியல. ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் நான் எடுத்துக்குவேன். ஓகேவா? நம்மளோட ரெகுலர் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் பேட்டர்ன். அதில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்த கையோட எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவோம். எதில் எவ்வளோ ஈஸ் ஆட் பண்ணணும், எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபார்முலா கால்குலேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதை அப்ளை பண்ணி எழுதுவோம். எழுதிட்டு அப்படியே பேட்டர்னுக்கு போகும். ஆனால் அட்வான்ஸ்டு பேட்டர்னில் மெஷர்மெண்ட் எடுத்துருவோமா, எடுத்த மெஷர்மெண்ட்டை வச்சு பாடியை அனலைஸ் பண்ணுவோம். பேக்கில் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கும் ஃப்ரண்ட்டில் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பொறுத்து பேக்கில் லென்த்து எவ்வளோ வைக்கணும் அப்படின்றத மெஷர்மெண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் நமக்கான டிசைன் என்ன பண்ண முடியும் அப்படின்றத அடுத்து ஃப்ளாட் ஸ்கெட்ச். இப்போ ஃப்ளாட் ஸ்கெட்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹை நெக் பண்ண போகிறேன்னா இல்லை லோ நெக் பண்ண போகிறேன்னா அப்படின்றத டிசைட் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ நான் காம்பினேஷன் நெக் பண்ண போகிறேன். அதாவது பேக்கில் க்ளோஸும் ஃப்ரண்ட்டில் டீப்பும் நான் பண்ண போகிறேன் டிசைட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்போ ஃப்ரண்ட் பேக்கில் நம்ம எதுவும் பண்ண போகிறல, ஃப்ரண்ட் ஓப்பன் நான் டிசைட் பண்ணிட்டேன். இதை பிரின்சஸாக பண்ண போகிறேன்னா இல்லை 3 டாட்டா 4 டாட்டா டிசைன்ஸ் கட்டோரி பண்ண போகிறேன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே நான் டிசைட் பண்ணுவேன். இப்போ இதை நான் 3 டாட்டா நான் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 3 டாட் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வராது, 4 டாட் தாங்க வரும். இப்போ 3 டாட்னு டிசைட் பண்ணிட்டேன். இப்போது இதை பெல்ட்டோடு பண்ண போகிறேன்னா பெல்ட் இல்லாமல் பண்ண போகிறேனா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். அண்டு நான் இப்போ பெல்ட்டோடு பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் நான் ஷேப்டு மாதிரி பெல்ட்டு கொடுக்க போகிறேன்னா இல்லை ஸ்ட்ரைட் பெல்ட்டு கொடுக்க போகிறேன்னா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணிக்குவேன். இப்போ டிசைனை நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போவேன். இப்போது பேக்குக்கான பேட்டர்னை நான் ஃப்ளாட் ஸ்கெட்சு நான் அடுத்து போடுவேன். இப்போ நான் போட்டேன்னா இது வந்து என்னோடய அக்ராஸ் பேக், இது என்னோடய செஸ்ட் லைன், இது என்னோடய பஸ்ட் லைன், இது என்னோடய டாட் இங்கே வரப்போகுது. இது என்னோடய லோ நெக்குக்கான பேசிக் பிளாக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் க்ளோஸ் தான் நான் பண்ண போகிறேன் இல்லையா. அப்போது இந்த பிளாக்கில் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இங்கே நான் நோட் பண்ணிக்கிடுவேன். என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நோட் பண்ணிக்குவேன். இந்த நெக்கு டீப் எனக்கு எவ்வளோ வேணும் இந்த லைன்ஸை வச்சு நான் டிசைட் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த நெக்கு டீப்பு எவ்வளோ வேணும் க்ளோஸாக அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். இப்போது இதுக்கு கான்டூரிங் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படின்றது என்னோடய ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட்டை பொறுத்தது. ஓகேவா? இதை நான் நோட் பண்ணிக்கிடுவேன். அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து ஃப்ளாட் ஸ்கெட்ச் போட்டுக்கலாம் எப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. இப்போ ஃப்ரண்ட்டில் நான் என்னென்ன ஆல்ட்ரேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்றதையும் நான் இங்கே நோட் பண்ணிக்குவேன். அண்ட் இதெல்லாம் நான் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் கொடுக்க போகிறேன் அப்படின்றத இங்கே வந்து நான் அப்படியே நோட் பண்ணிக்கிடுவேன். ஓகேவா? அப்போ இங்கே ஈஸியாக வேலை முடிஞ்சிருச்சா. அண்ட் இந்த ஃப்ரண்ட்டோட நெக்கு டீப்பு எனக்கு எங்கே வரணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்குவேன். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன ஷேப் போட்டிருக்கேன், ரவுண்ட் ஷேப் நான் போட்டிருக்கேன். இந்த ரவுண்ட் ஷேப்பை இந்த அளவுக்கு தான் கொண்டுட்டு வர முடியும்னு ஒரு லிமிட் இருக்குது. ஏன் அப்படின்னா இது என்னுடைய பஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ரவுண்ட் நெக்கை நான் இங்கே வரைக்கும் இப்படி கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகிடும், என்னோடய பஸ்ட் ஏரியா இங்கே தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ இந்த ரவுண்டை நான் எங்கேயோட ஸ்டாப் பண்ணால் என் பஸ்ட்டு வந்து தெரியாமல் இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்கெட்சை வச்சு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவேன். அங்கே என்னோடய நெக் டீப்பை நான் டிசைட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான். இல்லை எனக்கு இங்கே வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த நெக்கு செட் ஆகாது. ஏன்னா இப்படி வைடாக வந்து போகும்போது பஸ்ட் ஏரியா வெளில தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பஸ்ட்டை கவர் பண்ணுற மாதிரி நெக்கை எடுத்துகிட்டு போவேன். அப்போ ஆப்வியஸாக ஒன்று வி நெக்கு மட்டும்தான் பஸ்ட்டுக்கு கீழே வருது நெக் டீப்னா அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வர முடியும். இந்த ரவுண்ட் நெக்கெலாம் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா என்ன ஆயிடுது பார்த்தீங்களா, எப்படி ஆயிடுது, பஸ்ட்டு கம்ப்ளீட்டாகவே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த ஸ்கெட்ச்லேயே இந்த டீப் எனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஏன்னா என் பாடி மெஷர்மெண்ட்டில் தான் அந்த பேட்டர்ன் இருக்க போது அந்த பேட்டர்ன்லேயே என் நெக் டீப் எங்கே வரணுன்றதை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி பண்ணி தான் நான் பேட்டர்ன் போவேன். அதாவது லோ நெக்குக்கான பேசிக் பிளாக்கில் இருந்து ட்ரேஸ் பண்ணி இந்த சேஞ்சஸ்லாம் பண்ணுவேன். இப்போ நெக்கு வைட் ஆயிடுச்சு. வைட் ஆனோன்னு என்ன ஆகும், இங்கே தூக்கும்.
ஒரு கேப் விழுவும். இப்போ இந்த கேப்பை வந்து நான் கம்மி பண்ணணும், இந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் மாறாமலேயே. அதுதான் கான்டூரிங் டாட். ஓகேவா? அதுக்கு பேர் தான் கான்டூரிங். நம்ம பாடியில் இருக்கிற அந்த கேப்பை ஒரு பிஞ்ச் பண்ணி நம்ம அதை க்ளோஸ் பண்ணுறோம், அந்த கேப்பை. அதுக்கு பேர் தான் அந்த கான்டூரிங் டாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாம் தான் உங்களுக்கு அக்டோபரில் நான் லான்ச் பண்ண போகிற ப்ளவுஸ் கோர்ஸில் சொல்லித்தர போகிறேன். இந்த கோர்ஸ் ஃப்ரீ கிடையாதுங்க, ஃபீஸ் பே பண்ணி தான் கற்றுக்கணும். ஆனால் செப்டம்பர் 1 சாட்டர்டே, அதாவது 5ஆம் தேதி சனிக்கிழமை நான் சொல்லித்தர போகிற அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் ஃப்ரீயாக சொல்லித்தருவேன். இது வந்து கோர்ஸ். இந்த கோர்ஸில் உங்களுக்கு 10 வகையான ப்ளவுஸ் நான் வந்து டீச் பண்ணுவேன். அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ரிசைஸ்டாக எப்படி பண்ணணுங்கிறதையும் டீச் பண்ணுவேன். இதையே சிம்பிளிஃபை பண்ணி எப்படி பண்ணணுன்றதையும் நான் டீச் பண்ணுவேன். அது ஃப்ரீ கிடையாது, அதுக்கு ஃபீஸ் உண்டு. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். பேப்பரை ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேங்க. இந்த லைனில் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பேசிக் பிளாக், அதாவது நான் இப்போ லோ நெக் பண்ண போகிறேன் இல்லையா, அதுக்கான பேசிக் பிளாக்கு இது பேக் பேட்டர்ன். ஓகே, இதை என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணிடுவேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்தேன் இல்லையா அந்த ஃப்ளாட் ஸ்கெட்சில், இதெல்லாம் நான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டில் என்னோடய ட்ரேஸ் பண்ண பேசிக் பிளாக்கில் நான் கொடுத்துக்குவேன். அடுத்து என்னோடய ஃப்ரண்ட் பேட்டர்னு, இது வந்து ஃப்ரண்ட்டுக்கான பேசிக் பிளாக். தெரியுதா? நான் போட்டு காமிச்ச சர்க்கிள் இங்கே இருக்குது, தெரியுதா? அப்போ நான் நெக்கு டீப்பை எது வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் எனக்கு வந்து பஸ்ட் ஏரியா தெரியாமல் இருக்கும், இவ்வளோதாங்க. இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போனால் அது எனக்கு சேஃப். ஓகேவா? இதுக்கு கீழே இறங்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக க்ளீவேஜ் வந்து தெரியும் அப்படின்றது இந்த பேட்டர்ன்லையே புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃப்ரண்ட்டை ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் நான் நோட்டில் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஆல்டர்லாம் பண்ணுவேன். அப்போ நான் இங்கே வைடும் இப்படி இந்த என்னோடய அப்பர் பஸ் லைன் வரைக்கும் நான் போகிறேன் அப்படிங்கும்போது இங்கே கண்டிப்பாக இப்படி வைடாக நான் போவேன். ஓகே, அப்போ வைடாகவும் போகலாம், நேரவாகவும் போகலாம். நேரவாக போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பழைய காலத்து மூவிலேலாம் ஒரு க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, பேக்கில் க்ளோஸ் ஆகும், ஃப்ரண்ட்டில் நேரவாக வந்து இப்படி இருக்கும், அந்த மாதிரி லுக்கில் இருக்கும். எனக்கு அந்த லுக்கு வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வைடாக வேணுன்றதுனால நான் இந்த ஏரியாவை வந்து வைட் பண்ணிக்குவேன். ஆனால் இதுக்கு கீழே இறங்க மாட்டேன், ஏன்னா அதுதான் எனக்கான சேஃப்டி லைன். ஓகேவா? இப்போது வைட் நான் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும், எனக்கு இங்கே ஒரு கேப் வரும். அந்த கேப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு டாட்டு கொடுப்பேன், அது கான்டூரிங் டாட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக ஒரே ஒரு டாட்டு தான் இருக்குது, நல்லா இப்படி பெருசாக இருக்குது இல்லையா. இந்த டாட்டை இப்போ 3 டாட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இங்கே சென்டர் ஃப்ரண்ட்டில் ஒரு டாட்டு பிடிப்போமா, ஆம் ஹோலில் ஒரு டாட்டு பிடிப்போமா. இங்கே இருக்கிற அந்த இன்டேக்கை தான் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த ஆம் ஹோலுக்கும் சென்டர் ஃப்ரண்ட்டுக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, இதுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இதுக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவை இங்கேயும் நான் மாற்றிக்கிடுவேன். அண்ட் அதையும் தாண்டி இங்கேயும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு அப்புறமும் என்னோடய டாட் இன்டேக் வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாதிரி பர்சனுக்கு என்ன பண்ணணும், நம்ம 4th டாட்டை இங்கே ஓப்பன் பண்ணிடணும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது, இது அப்படியே பயஸில் போகுது, ஃபேப்ரிக்கில் போகும்போது. அப்போ அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதோட அந்த பயஸை இழுத்து கொண்டாந்து வச்சு தைக்கும்போது நம்மளுக்கு இந்த ட்ராக் லைன் இந்த இடத்துல வரலாம். அண்ட் இந்த பயஸை ஸ்ட்ரைட்டோடு வச்சு தைக்கிறது கொஞ்சம் சிரமமும் கூட. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த 4th டாட்டுன்னு ஒன்று நம்ம எடுக்கிறோம். அப்போ 4th டாட் எடுக்கும் போது என்ன ஆகும், இது கொஞ்சம் இப்படி ஃப்ரண்ட்டில் வந்துடும், இந்த கிரைண்ட் லைன் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும். ஓகேவா? இதை பற்றி இன்னும் நுணுக்கமாக கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா யாருக்கு எந்த ப்ளவுஸ் செட் ஆகும் எது செட் ஆகாது, இப்போ டிசைன் வந்து கிளைண்ட் கொண்டு வந்து காமிச்சிருவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செட் ஆகுமா ஆகாதான்னு அந்த ஆர்டரை வந்து நம்ம எடுத்துருவோம். தச்சு கொடுத்ததுக்கப்புறம் அது ப்ராப்ளம் வரும்போது முடிச்சுட்டு இருப்போம் இல்லையா, அந்த பிரச்சனையே இங்கே வராது. ஏன்னா நீங்கள் பாடியை அனலைஸ் பண்ணும் போதே அவங்க கேட்குற டிசைன் அவங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அப்படி செட் ஆகாத டிசைனை கேட்குறாங்கன்னா அவங்க பாடியில் செட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், அது என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லாமே அந்த கோர்ஸில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லித்தருவேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு ப்ளவுஸ் கோர்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன்.
என்னோடய பேசிக் பிளாக்கில் இருந்த இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். என்னோடய பேக் பார்ட்டை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். இதில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ அதை இங்கே பண்ண போகிறேன். என்னோடய நெக் டீப்போட டிசைனை பொறுத்து இந்த இடத்த நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். என்னோடய ஆர்ம் ஹோல் ரவுண்ட் இருந்த மாதிரியே அகைன் அதே மெஷரில் இருக்கா அப்படின்றதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். செவன் அண்ட் ஆஃப் இருக்குது. நான் புதுசாக வரைஞ்ச என்னோடய ஆர்ம் ரவுண்டும் 7.5 இருக்கான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக 7.5 இருக்குது. என்னோடய ஷோல்டர் வித்தை இங்கே நான் டிசைட் பண்ணிக்கிறேன். என்னோடய நியூ ஷோல்டர் லைனில் என்னோட நெக் டீப்புக்கான ஸ்லோப்பை இங்கே நான் டிசைட் பண்ணிக்கிறேன். நான் எல்லாமே ஸ்கொயர் லைன் தான் பண்ணுறேன். என்னோட ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவான ஷோல்டர் மெஷர்மெண்ட் தான். ஸோ நான் இங்கே வந்து என்னோடய ஷோல்டர் வித் வந்து நான் 2 இன்ச் தான் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் வைடாக தான் இருக்குது, நெக்கோட வித்து வைடாக இருக்குது. அப்போ இதை நான் பாடியில் போடும்போது என்னாகும், இப்போ வைடாக இருக்கிறதுனால இந்த பக்கம் அப்படியே மிரர் இமேஜ் வச்சு பாருங்கள், இப்படி போகும் என்னோட முதுகில். ஸோ என்னோடய ஷோல்டர் வந்து நேரோ, ப்ராடு கிடையாது. அப்போது இந்த வைடாக அப்படி போகிறதுனால என்னாகும்னா கண்டிப்பாக இங்கே ஒரு பாக்கெட்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இங்கே நான் ஒரு கான்டூரிங் டாட் கொடுத்துக்கிறேன். என்னோட பேக்குக்கான ஃபைனல் ஷீட்டு ரெடி ஆயிடுச்சு. பட் ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஒர்க்கு நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து அது ஃபைனல் ஷீட்டாக இருக்காது, அது ஒர்க்கிங் ஷீட்டாக தான் இருக்கும். அந்த ஒர்க்கிங் ஷீட்லேருந்து திரும்ப நான் ட்ரேஸ் பண்ணி ஃபைனல் ஷீட் எடுக்கணும். ஏன் அப்படின்னா இதை நான் வந்து வேஸ்ட் பேண்டை தனியாக பிரித்து எடுக்க போகிறேன்.
நான் இது வந்து ஷேப்டாக நான் கொடுக்க போகிறதில்ல, நான் ஸ்ட்ரைட் பேண்டாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த டாட்டையும் நான் மேனிப்புலேட் பண்ணி சென்டர் ஃப்ரண்ட்டுக்கும் ஆர்ம் ஹோலுக்கும் நான் எடுத்துகிட்டு வர்றதுனால இது வந்து பேசிக். பேக்கை பொறுத்த வரைக்கும் நேராக ஃபைனல் ஷீட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் ஷீட்டை ரெடி பண்ணி அதிலேருந்து தான் ஃபைனல் ஷீட்டு நம்ம எடுக்க முடியும். நெக்கு வந்து இங்கே நான் ட்ரூயிங் பண்ண போகிறதுனால கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த லைனில் கட் பண்ணணும். நெக்கில் நான் பண்ண வேண்டிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அகைன் இங்கே நான் ட்ரிம் பண்ணிக்கிடுவேன். இப்போ கட் பண்ணும்போது நான் புதுசாக வரைஞ்ச ஆர்ம் ரவுண்டை தான் கட் பண்ணுவேன். இப்போ இந்த டாட் லெக்ஸை நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி வேணால் கட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இதை கட் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நான் இங்கே வரைக்கும் கட் பண்ணிவிட்டு நான் இதை பேக் பண்ணி பார்க்குறேன். பேட்டர்ன் எதுவும் தூக்குதான்னு சொல்லி தூக்கலை, அது ஃப்ளாட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கேயோட இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே நெக்கு கொஞ்சம் மைல்டாக மிஸ்மேட்சாக இருக்குது. அதை நான் ஈவனாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்காக தான் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும். நெக்கில் மறக்காமல் அதை பேக் பண்ணிடணும். ஓகே, இப்போ இதை மாஸ்கிங் டேப் போட்டு நம்ம ஒட்டிடலாம். மாஸ்கிங் டேப் ஒட்டினதுனால நான் வரைஞ்சிருக்கிறது எனக்கு இங்கே மேலே தெரியுது. அதனால் அதை கைட்லைனாக வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த எக்ஸஸாக இருக்கிற நெக் வித்தை நான் ட்ரிம் பண்ணிட்டேன். ஸோ இதனால் எனக்கு என்ன ஆகாதுன்னா பாக்கெட்டு மாதிரி எனக்கு ஃபார்ம் ஆகாது. எப்படி இவ்வளோதான் எக்ஸஸ் வரும் அப்படின்னு தெரியும் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எவ்வளோ பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நமக்கே புரிஞ்சிடும். ஓகே, இது வந்து நான் ரெடி பண்ண போகிற ப்ளவுஸோட பேக் பேட்டர்ன். அடுத்து நான் ஃப்ரண்ட்டுக்கான ஃபைனல் ஷீட்டை ரெடி பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரண்ட் பேசிக் பிளாக்ல இருந்து நான் ஒர்க்கிங் ஷீட்டுக்காக இதை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணும்போது கூடவே சேர்த்து அதில் என்னென்ன டீட்டெயிலிங்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
இப்படி ட்ரேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு பேப்பர் வெயிட் வச்சு தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். கையிலே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாக்க இங்கே பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்துடும். இது ஜஸ்ட் இது 1/8, இங்கே 1/16 தான் இருக்குது அப்படின்னாலும் இது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால் ட்ரேஸ் பண்ணும்போது ஒரு பேப்பர் வெயிட் வச்சு அது மூவ் ஆகாமல் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா பின் பண்ணி இதை நகர விடாமல் ஹோல்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. அதை நான் உள்ளே கட் பண்ணணும். இந்த லைன் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னோடய பழைய ஆம்ஹோலோட புதுசு மேட்ச் ஆகுதான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். 1/8 இருக்குது. ஒன் பை 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த 1/8 இந்த கர்வ் பாயிண்டில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது என்னோடய பஸ்ட் பாயிண்ட்டு. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1/8 என் பஸ்ட் பாயிண்ட்டு கூட நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பேக்கில் நான் 2 இன்ச் தான் கொடுத்துருக்கேன் வித்து. ஸோ ஃப்ரண்ட்லையும் 2 இன்ச்சு கொடுத்தா தான் ஷோல்டரோட ஷோல்டர் மேட்ச் ஆகும். என்னோடய நியூ ஸ்லோப் லைனை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனை அப்படியே ஸ்கொயர் டவுன் பண்ணுறேன். எந்த ஆங்கிளில் போகுதோ அப்படியே ஸ்கொயர் டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னோடய நெக் டீப்பு இங்கே வரைக்கும் வரணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் இல்லையா.
இதை இப்படியே நான் ஸ்கொயராகவும் வச்சுக்கிறதுனா, அப்படி இல்லைன்னா ஒரு ரவுண்ட் நெக்காகவும் இதுனா மாற்றிக்கலாம். மேபி இதை நான் ஸ்கொயராக வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதை ரவுண்டாக கட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் லேட்டராக டிசைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 டாட்ஸையும் நெக்கு வைடு ஆயிராத அளவுக்கு ட்ராயிங் பண்ணணும், பேக் பண்ணணும். ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போகிறேன். போயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்ததை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இங்கே இருக்கிற டாட்டை நான் இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். அப்போது இந்த பாயிண்ட் எனக்கு அடிஷ்னலாக இருக்கும், அதனால் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்கு ஷேப் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இதை ரீஷேப் பண்ணிக்கணும். மாஸ்கிங் டேப் போட்டுட்டும் பண்ணிக்கலாம். மாஸ்கிங் டேப் அப்படின்றதுனால இதுக்கு மேலே நம்மளால் எழுத முடியும், அதனால் மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு கூட நம்ம நெக் லைனை வரைஞ்சிக்கலாம். நான் நெக்கை இப்போ கட் பண்ண போகிறது கிடையாது, இது இப்படியே தான் இருக்க போகுது.
இது என்னோட ஒர்க்கிங் ஷீட். இப்போ இந்த ஒர்க்கிங் ஷீட்டை அகைன் நான் ட்ரேஸ் பண்ணிக்க போகிறேன். ட்ரேஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த டாட் அலவன்ஸை தான் சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கும் ஆர்ம்ஹோல் டாட்டுக்கும் நான் மேனிப்புலேட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். இங்கேயும் டாட் இன்டேக் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும் என்னோடய ஃபைனல் ஷீட்டில். ஓகேவா? இந்த எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு ஃபைனலாக ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இவ்வளோ நேரம் நான் காமிச்ச எல்லாமே ஒரு குட்டி சாம்பிள் தான். என்னமோ ஒரு குட்டி சாம்பிள் அப்படின்னா, அக்டோபரில் நான் கோர்ஸ் லான்ச் பண்ணுறேன். ப்ளவுஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 ப்ளவுசஸ் வந்து இதில் கவர் ஆகும். அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நான் குட்டியாக ஒரு சாம்பிள் காமிச்சேன். உங்களுக்கு இதே மாதிரி கற்றுக்கணும், அதாவது பாடியை அனலைஸ் பண்ணி யாருக்கு டாட் இன்டேக் எவ்வளோ கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, யாருக்கு டாட்டை மேனிப்புலேட் பண்ணணும், யாருக்கு பண்ணக்கூடாது, கான்டூரிங் எப்போ பண்ணணும் எப்போ பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஒவ்வொரு பாடிக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் வந்து நான் சொல்லித்தருவேன். அண்ட் கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லாரோட மெஷர்மெண்ட்டுக்கும் நம்ம பேட்டர்ன் போடுவோம். அது மட்டும் இல்லாமல் காம்ப்ளிகேட்டடான மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ப்ரொபோர்ஷனேட்டாகவும் இருப்பாங்க, அன்ப்ரொபோர்ஷனேட்டாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரி காமனான மெஷர்மெண்ட்டையும் நம்ம கிளாஸில் அனலைஸ் பண்ணுவோம். அது ரிலேட்டடாக நம்ம நிறைய பார்ப்போம். உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து பெய்டு, ஃப்ரீ இல்லைங்க, பெய்டு தான். வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து ப்ளவுஸ் கோர்ஸ் அப்படியே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். அதுக்கு முன்னாடி என்னோட டீச்சிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் போட்டிருக்கிற இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி தைக்கணும் அப்படின்ற ப்ராப்பர் வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அதையும் பாருங்கள். இன்னும் நிறைய இருக்குது. ஏலியன் கமீஸ், கஃப்தான், அந்த மாதிரி 3 டாட் ப்ளவுஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்டு வர சனிக்கிழமையில் செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து நான் லைவாகவும் சொல்லித்தர போகிறேன். அதையும் அட்டென்ட் பண்ணுங்கள். அது ஃப்ரீ தான். லைவ்ல நீங்க அட்டென்ட் பண்ண போற அந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஃப்ரீ தான். அதுக்கு வந்து நாங்க காசெல்லாம் கேட்க மாட்டோம், அது ஃப்ரீ. ஸோ அட்டென்ட் பண்ணுங்க. எப்படி இருக்கு என்னோட டீச்சிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு புரியுதா அப்படின்றத பாருங்க. புரிஞ்சதுன்னா நீங்க தாராளமா அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா, இதுதான் உங்களோட டெஸ்டினேஷனாக இருக்கும். இதை தாண்டி ப்ளவுஸ் கற்றுக்கிறதுக்கு வேறு ஒருத்தவங்களை தேடி நீங்கள் போகவே மாட்டீங்க. ஏன்னா ஃபுல்லாக அட்வான்ஸ்டு டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லித்தர போகிறேன். விருப்பம் இருக்கிறவங்க ப்ளவுஸ் கோர்ஸ்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை நான் அக்டோபரில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி செப்டம்பரில் லைவில் மீட் பண்ணுறேன்.